ஹாய் எல்லாருக்கும் பிரகாஷ் நினைச்ச வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஆக்லாந்து சிட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிட்டியோட அழகை நீங்களும் பார்த்து கொஞ்சம் ரசிங்க. இன்ஃபோசிஸ் எங்க போடுவாங்க எங்க வருவாங்கலாம் நமக்கு தெரியாது. எல்லாருமே பர்ஃபெக்டா கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து 100 வருஷம் ஆயிட்டான். 1924 இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. அவிராவும் களத்துல வரணுமா, துபாயில இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்ல ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. டிஎஸ்னாலே இந்த ஏஎன்எஸ்எட் பேங்க்ல மட்டும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கூட இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஊபர் டெலிவரி பண்ணலாம். இப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரீட். ஸ்கை டவருக்கு கீழே உள்ள சிக்னல்ட்டையும் வந்தாச்சு. ஒருத்தர் பறந்து வந்துட்டு இருக்காரு பாருங்க. கேஷினோலாம் இருக்கு. சரவண பவன் அவிராவுக்கு தேவாலயம் இருக்கு. ஆக்லாந்து சிட்டிக்குள்ள உள்ள ஆல்பர்ட் பார்க் எவ்வளவு பூரா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து சிட்டி கேம்பஸ். இதுதான் வந்து ஹார்பர் பிரிட்ஜ். இந்த சிட்டியை நம்ம வந்து ஒரு விளாகா வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க சிட்டிக்குள்ள போகலாம். அந்த தெரியுது பார்த்துட்டீங்களா ப்ரௌன் கலர் பில்டிங். அந்த பில்டிங் வழியால தான் இப்போ நம்ம அந்த ஆக்லாந்து சிட்டிக்குள்ள போறோம். சரி வாங்க அப்படியே சிட்டிக்குள்ள போவோம். வந்துட்டேன் ஆக்லாந்து சிட்டிக்கு. அந்த பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, அது வழியால தான் நான் வந்து இப்போ ஆக்லாந்து சிட்டிக்குள்ள வந்தேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அப்படியே வாங்க ஆக்லாந்து சிட்டிக்குள்ள அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நான் வந்து பிரிட்டோமார்ட் ஸ்டேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். நம்ம பிரிட்டோமார்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே கியூன் ஸ்ட்ரீட் வழியால தான் இந்த விளாகை வந்து நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா ஒரு ஒயிட் கலர் பில்டிங். இதுதான் பிரிட்டோமார்ட் ஸ்டேஷன். இதுக்கு ஆப்போசிட்ல பாத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து ஃபெரி பில்டிங். எல்லாமே இங்கே தான் இருக்கு. நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கும் சரி இல்லை ஃபெரியில் போகிறதுக்கும் ஒரே விதமான ஏடி ஹோப் கார்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் கூட நீங்கள் ஒரு கம்மியான செலவில் நீங்கள் வந்து ஒரு ரைடு போயிட்டு வரலாம். அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு தெவான் போர்ட்டுன்னு கூட ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கு போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சீனில் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா ஒரு வியூ. அந்த வியூ வந்து ரொம்பவே அழகாக பார்க்கலாம். ஒரு ½ ஹவர் ட்ராவல் தான். நீங்கள் போயிட்டு அழகாக வரலாம். சரி வாங்க அப்படியே பேசிட்டு இப்போ பிரிட்டோமார்ட் ஸ்டேஷன் வழியால அப்படியே நம்ம கியூன் ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். இந்த ஒரே விளாக்குள்ளே இந்த சிட்டியை வந்து நம்ம உள்ளடக்க முடியாது. ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சிட்டி பெருசு. எல்லாத்தையும் நம்ம வாக்கிங்கில் போய் தான் நம்ம பேசி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் எல்லாத்தையும் காட்ட முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. என்னால் முடிஞ்ச வரையும் ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். அப்படியே வாங்க பேசிட்டே போவோம். இந்த ஸ்டேஷனை வந்து என்னோட ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் எப்படி வந்தோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஃபைனலில் வந்து நான் இந்த இடத்துல வந்து அந்த வீடியோ நாங்கள் முடிச்சிருப்பேன். இந்த இடம் வந்தோடனே எனக்கு அந்த வீடியோ போட்ட யாவும் எனக்கு வருது. சரி வாங்க அப்படியே போகலாம். இங்கனக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. இந்த மெக்டொனால்ட்ஸில் வந்து நம்ம நெருங்கிய நண்பர் ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்துட்டு தெரிச்சு ஓடியாந்துட்டாப்ல. ஏன்னா பிரிட்டோமார்ட் ஸ்டேஷனு இது வந்து ஒரு மெயினான இடமா, நிறைய பேர் சாப்பிட வர்றதுனால சப்ளைவே பண்ண முடியலையா, அந்த அளவுக்கு க்ரௌடு அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுக்கு நீங்கள் ஆப்போசிட்லேயே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் பாருங்க. இப்போ நம்ம ஊரில் அந்த மும்பையில் பங்குச்சந்தையில் ஓடும்ல அது மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறது டிஸ்பிளே எல்லாம். என்னன்னு எனக்கு சரியா தெரியல. பாருங்க ஏதோ டிஸ்பிளே மாதிரி வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்க என்கிட்ட பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேசுறது வந்து ஐடியில் உள்ளவங்க தான் என்கிட்ட பேசுவாங்க. ஊர்ல இருந்து பேசுறப்ப நான் சொல்றேன். அங்க பாருங்க நேரா தெரியுதா இன்ஃபோசிஸ். பார்த்துக்கிடுங்க. ஏரியாவை வந்து ஒரு வாட்டி அப்படியே வந்து நான் லைட்டாக அப்படியே சுற்றி காட்டுறேன். இந்த ஏரியாவை அப்படியே பாருங்க எல்லாரும். நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லா ஏரியாவும் கவர் பண்ணலாம் இந்த மெட்ரோவில் ஏறி. இந்த தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து கியூன் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட் வழியால் தான் நம்ம போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். தமிழில் சொல்லணும்னா ராணி தெரு. வாங்க அப்படியே போவோம். ஓகே வந்தாச்சு கியூன் ஸ்ட்ரீட் உள்ள. இந்த கியூன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி வந்து நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டு போயிடலாம். அடுத்த ஆள் வந்து அவர் அந்த இடத்துலேருந்து வந்துருவார். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வர்றீங்கன்னா இதை கொஞ்சம் பார்த்து கையாளுங்க. ஏன்னா எடக்கு முடக்கா ஓட்டினீங்கன்னா எங்கேயாவது போய் உழுவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு ஓட்டுங்க, அதான் நல்லது. நிறையா வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் அந்த பாருங்க நேராக தெரியுதா ரோலக்ஸ் வாட்ச் வாங்குறனா கூட நீங்கள் வாங்கலாம். இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸும் உண்மையிலேயே எனக்கு சொல்ல போனா எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த தெரு எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கடா போறீங்க எங்கடா வர்றீங்கிற மாதிரி ரெண்டு பக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எங்க போடுவாங்க எங்க வருவாங்க எல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து கிரௌடா இருக்கும் இந்த சிட்டி. இந்த தெரியுது பாத்தீங்களா நாமக்கோடு மாதிரி ஒரு லோகோவோட ஒரு பில்டிங் வச்சிருக்காங்க இல்லையா. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இங்க உள்ள நியூசிலாந்துல உள்ள ஒரு பேங்க் தான். வெஸ்ட் பேக்னு ஒரு பேங்க். இந்த பேங்குமே இங்க ஒன்று இருக்கு நியூசிலாந்துல. இந்த பாருங்க BNSET. இந்த பேங்க் கூட நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறனா கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சைடுமே பாருங்கள். இப்போ இந்த சைடு போகிறனா கூட போகலாம். இந்த சைடுமே நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து கியூன் ஸ்ட்ரீட்லேயே நம்ம ட்ராவல் ஆகும். வாங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். நியூசிலாண்ட்லேயே இப்போ நான் இந்த ஸ்ட்ரீட்டில் ஆக்லாந்து சிட்டினா இந்த ஸ்ட்ரீட்டில் இப்போ நான் வந்து உங்களுக்கு தேர்வு பண்ணி ஷூட் பண்ணுறதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரீட்டு தான் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹேப்பனிங்காக இருக்கும் ஆக்லாந்து சிட்டியில். அதுக்காக தான். ரெண்டாவது நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நிறைய மக்களை பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம இதில் பார்க்கலாம். பாருங்கள் இது வந்து இந்த பில்டிங்லாம் என்னன்னு தெரியல, ரொம்பவே ஒரு பழமையான பில்டிங்கு. பார்த்துங்க. இந்த ஆர்ச் வந்து முன்னாடி இருக்காது. இப்போ எதுக்காக போட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியல. எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் நடத்த போறாங்களா என்னங்கிறது தெரியல. இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஸ்ட்ரீட்ல தான் அப்படியே பேசிட்டு வந்தேன். சரி வாங்க அப்படியே அடுத்தது அப்படியே கன்டினியூ பண்ணலாம். வாங்க பார்த்துட்டே போவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நான் அந்த சைடு போகிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே எல்லாருமே வந்து அந்த சிக்னலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வந்து ரெட் சிக்னல் இருக்கிறதுனால தான் நம்ம ஒன்றும் கிராஸ் பண்ணலை. க்ரீன் வந்தோன்னா கிராஸ் பண்ணுவோம். உடனே நீங்கள் ஒன்றே கேட்கலாம் எல்லாருமே பர்ஃபெக்டாக கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு. 100க்கு ஒரு 98% வந்து பர்ஃபெக்டாக தான் கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு 2% வந்து கண்டிப்பாக விதிமீறல் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க தான் நான் பார்த்துருக்கேன். வாங்க அப்படியே போவோம்.
ஏன்னா அடுத்தடுத்து என்ன வருதுன்னு தெரியல. நம்ம ஒன்றும் இந்த வீடியோக்காக ஒன்றும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வரல. என்னென்ன இருக்கோ அப்படியே பார்க்குற இடத்துல அப்படியே நம்ம பேசிகிட்டே போகிறோம், அவ்வளோதான். க்ரௌடை பாருங்க. இந்த க்ரௌடு வந்து எப்பொழுதுமே கியூன் ஸ்ட்ரீட்டில் வந்து போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் டேல வந்தீங்கன்னா நீங்கள் இந்த க்ரௌடு வந்து எப்பொழுதுமே நம்ம பார்க்கலாம். பாருங்க, கியூன்ஸ் ஜுவல்லரின்னு போட்டு ஏதோ வச்சிருக்காங்க. அங்கெல்லாம் நியூசிலாண்டில் வந்து உண்மையை சொல்லணும், ஒன்றும் ஜுவல்லரி ஷாப்லாம் நான் வந்து போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. கியூன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நிறைய முறை நாங்கள் வந்திருக்கோம். ஒரு பொருள் கூட நாங்கள் வாங்கினது இல்லை. ஏன்னா இங்கே வாங்கினோம்னா நம்ம கொஞ்சம் சொத்தை விற்கிற மாதிரி தான் இருக்கும். நியூசிலாண்டே ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ். அதில் இந்த தெரு சொல்ல வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு வந்து விலை உயர்ந்த பொருட்கள் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன பில்டிங்கள், சில இது பார்த்துட்டிங்கன்னா அழகா ஒரு யூனிக்கா, சில இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தனித்துவமாக தெரியும். இந்த பில்டிங் பாருங்க, கிட்டத்தட்ட வந்து 100 வருஷம் ஆயிட்டான். 2024 1924 இந்த பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து அவங்க அங்கே 100வது விழா கொண்டாடின மாதிரி ஒரு போர்டு கூட அங்கே வச்சிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் பில்டிங் அப்படியே வாங்க. இதை விட நம்ம ஊர்ல பார்த்துட்டீங்கன்னா இதை விட பழமையான பில்டிங்குகள் எவ்வளவுதோ இருக்கு. இங்க பாருங்க, கியூன் ஸ்ட்ரீட்ல உள்ள இது ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். பஸ் ஸ்டாண்ட் வந்து நீட்டா இப்படி தான் ஓப்பன்ல தான் இருக்கும். அங்கங்க இந்த மாதிரி வந்து போர்டு போட்டிருப்பாங்க, மேப் போட்டு. இப்போ நம்ம இங்க இருக்கிறோம், இங்க இருந்து இப்போ நீங்க எங்க போகணுமோ இந்த மேப் பிரகாரமும் நீங்க வந்து பார்த்து போய்க்கலாம். அப்படியே வாங்க, நம்ம இப்படி போவோம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு டைமண்ட் ஷாப், மைக்கேல் ஹில். இது அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, இதான் வந்து காத்மண்டு. எப்படி சொல்றது, நம்ம அந்த கோட்டு கிட்ட எல்லாம் குளிருக்கு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு தெரியும். ஆனா கடுமையான எக்ஸ்பென்சிவ்ங்க. பார்த்துட்டேன், ரொம்பவே விலை அதிகம். ஒரு ஃபேமிலிக்கெல்லாம் வாங்கினோம்னா கடுமையான காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. அவிராவும் களத்துல வரணுமா நம்மளோட விளாக் பண்றதுக்கு இறங்கிட்டாப்ல. இங்க பாருங்க, இது ஆப்போசிட்ல பாத்துட்டீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப் தான். நீங்க வந்து டிவி, மொபைல் இந்த மாதிரி கூட இதுல வாங்கிக்கலாம். அப்படியே வாங்க, பார்த்துட்டே போவோம். அதுதான் ஒரு பில்டிங் தெரியுது பாத்தீங்களா. இந்த பில்டிங் வந்து நீங்க துபாயில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த பில்டிங் வந்து துபாயில இதே மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ்ல ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இங்க இருக்கு. இந்த ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா 1.NZ ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம ஊர்ல வந்து வோடாஃபோன், ஏர்டெல் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு நெட்வொர்க் தான் இது. மொபைல் நெட்வொர்க் தான். நடந்தே ஆகணுமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு சேட்டை. இந்த கியூன் ஸ்ட்ரீட்ல நடக்கிறப்ப நிறைய வந்து எனக்கு பழைய ஞாபகங்கள் நிறைய வருது. அது என்ன அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் வந்து இங்க படிக்க தான் வந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அவீரா வந்து இப்ப நடக்கிறாப்ல, இப்பெல்லாம் வந்து கை குழந்தை தான். ஒரு வாட்டி நாங்க வீட்டுல இருக்காம சரிப்பா நானும் வர்றோம் காலேஜுக்கு, அப்படியே சுத்தி பாக்குறோம் நியூசிலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்த புதுசுல அவங்க காலேஜ் போயிட்டாங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நான் வந்து உட்கார்ந்துருப்பேன் பாப்பா வச்சுக்கிட்டு. அவன் கரெக்டா அந்த இடத்துல அவங்களும் வந்து நிக்கிறாப்ல. அப்படியே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இங்க இந்த கியூன் ஸ்ட்ரீட்ல வந்து நான் உட்கார்ந்துருந்தேன். அப்ப வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்த டைம். உடனே நீங்க கேட்கலாம், இப்ப என்னடா செட்டில் ஆயிட்டியா அப்படின்ட்டு. இப்பயும் அதே நிலைமை தொடருது தான். அப்போ வந்து ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அப்போ வந்த புதுசுல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது எதுவுமே தெரியாது. அப்படியே வந்துட்டு இவங்க வந்து கிளாஸுக்கு வேற உள்ள போயிட்டாங்க. 5 மாத குழந்தை, எப்படி வேலை பிடிக்கிறது என்னன்னு பல இது நம்ம மைண்டுக்குள்ள ஓடுதானே. அந்த மாதிரியான குழப்படியா இருந்த நேரம் அது. அதனால நான் அப்படி சொல்றேன். அதெல்லாம் இப்போ யாவும் வருது. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசி உங்க இந்த வீடியோல வந்து நான் சிட்டியை பத்தி பேசிட்டு வரேன். இருந்தாலும் எனக்கு வந்து அந்த பழசு தான் எனக்கு நிறைய யாவும் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த டைம் ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரகிளான டைம் தான் எங்களுக்கு. இந்த இருக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கு பாத்தீங்களா, 2 டிகிரின்னு ஒன்று. இதுவுமே வந்து ஒரு மொபைல் நெட்வொர்க் தான். மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா இதுதான் வந்து இங்க பயன்படுத்துறாங்க. இந்த கியூன் ஸ்ட்ரீட்ல எல்லா இடமும் பார்த்துட்டீங்கன்னா நான் என்னோட CV கொடுத்துருக்கேன் வந்த புதுசுல. அப்போ ஒரு இடத்துல போய் கொண்டு கொடுக்கும்போது ஒரு ஏரியா ஃபுல்லாவே வந்து சைனீஸ் தான் இருந்தாங்க. நான் போயிட்டு என்ன கொடுக்குறேன் என்ன சொல்ல வர்றேங்கிறதே அவங்களால புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க சைனீஸ் ஃபுல்லாவே வந்து அவங்க மொழியில தான் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அதை நான் சொல்ல வர்றேன். அவங்க எங்க இருந்தாலுமே அவங்க மொழியில தான் அவங்க இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக வந்து சைனீஸ் எல்லாரும் அப்படி இல்லை, ஒரு சில பேர் அப்படி இருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன், அவ்வளவுதான். இந்த பில்டிங் பாத்துங்க, என்ன சார் இது வந்து நியூசிலாந்துல இதுதான் எல்லாரும் இந்த பேங்க்ல தான் அக்கௌண்ட் திறந்திருப்பீங்க. யாருக்காவது வந்து FTS வருது அப்படின்னா இந்த பேங்க்ல ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயத்துக்காக வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த பேங்க் தான் அது. FTSனாலே இந்த ANZ பேங்க்ல மட்டும் போடுற மாதிரியே தான் இருக்கும். அதனாலே என்னவோ தெரியாது, கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். குயின் ஸ்ட்ரீட்ல உள்ள பிரான்ச் இது. வாங்க அப்படியே ஆப்போசிட்ல போவோம். இப்போ இந்த நிக்கிறாரு இல்லையா, இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி தான் பண்ணுவாப்ல. வீடியோல கேட்டிருந்தீங்க, கார்ல ஒரு வாட்டி ஊபர் டெலிவரி போடுறப்ப நீங்க பைக்ல போய் டெலிவரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து பைக்லயே நம்ம டெலிவரி பண்ணலாம் தான். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல கூட இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஊபர் டெலிவரி பண்ணலாம். பாருங்க, வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்தாப்புல, இறங்கி நடந்தே ஆகணுமா அப்ப. ஆமா, இப்ப இப்படி இருக்கு ரோடு வேற. வாங்க அப்படியே போவோம். நீ நடக்கிறதே பெருசு, இதுல ஹாப்பி வேற. இதுல வா. அதாவது பிரிட்டோமார்ட்லேருந்து வந்து கியூன் ஸ்ட்ரீட் வழியால வந்து ஒரு ரைட் கட் பண்ணீங்க அப்படின்னா தெரியுது பாத்தீங்களா, ஸ்கை டவர். அவ்வளவுதான். இப்போ அதை நோக்கி தான் போறோம். முன்னாடி பார்த்த கியூன் ஸ்ட்ரீட் பார்த்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து சமமா தான் இருக்கும். நல்லா அது ஈஸியா நடந்து வரலாம். நம்ம ஸ்கை டவரை நோக்கி இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க இப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரீட். இதுல பாருங்க அவிராவும் வந்து நான் நடந்தே ஆவேன் அப்படிங்கிறாப்ல. நடந்தே தான் வருவேன். எல்லாரும் ஹாய் சொல்லு. பாத்துங்க, நான் ஸ்கை டவர் கீழே தான் நின்றுட்டு இருக்கேன். பாருங்க இதோட அழகை. இது நைட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒண்ணுமே நல்லா இருக்கும், லைட்டிங்கோட பாக்குறதுக்கு. இது வந்து எவ்வளவு உயரம், இதை பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பேசணும்னா வீடியோ ரொம்ப பெருசாகும். நான் ஸ்கை டவரை பத்தியே ஒரு vlog வந்து தனியாவே போட்டிருக்கேன், அதுல போய் பாத்துங்க. அப்படியே வாங்க நம்ம வந்து இன்னுமே ஸ்கை டவர் கிட்டக்க போவோம். வாங்க.
இது எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஸ்கை டவர் பக்கத்திலே உள்ள கடைகள் தான். நான் ஒரு வாட்டி வந்துட்டு இங்கே சிவியை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு கேட்டேன். ஒரு பிரிண்ட் அவுட் வந்து $7 $8 சொன்னாங்க. அதோட தலைதறிக்க ஓடிட்டேன். கடைசியாக பிரிண்டரே பார்த்தா இங்கே ஒரு $50 வாங்கலாம் போல, அந்த அளவு தான் இருந்தது. ஆனால் இந்த ஏரியாவில் எது வாங்கினாலுமே எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப எளிதில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது இந்த ஏரியாவில். அதை தான் நான் சொல்ல வரேன். ஸ்கை டவருக்கு கீழே உள்ள சிக்னல்ட்டையும் வந்தாச்சு. சிக்னல் வந்து கார் வெயிட் பண்ணுற மாதிரியே ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே நம்மளுமே வெயிட் பண்ணி தான் கிராஸ் பண்ணணும். பார்த்துங்க எவ்வளோ பள்ளத்துலேருந்து இப்போ நான் ஏறி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் ஒரு வியூ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டே வருவீங்க. அது எல்லாமே அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் வியூக்காக தான் அதை நான் எடுக்கிறேன். இந்த ஏரியாவே வந்து ஸ்கை சிட்டி அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிபிடின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. பார்த்துங்க, அதுக்கு கீழே தான் நான் நிற்கிறேன். இங்கே ஒருத்தர் பறந்து வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து கீழே விழுந்திருப்பாரு. அதுக்கு பேர் வந்து ஸ்கை ஜம்ப். அது நம்மளும் கூட வந்து பண்ணலாம். அப்புறம் ஸ்கை வாக் அப்படின்னா அந்த மேலே வந்து சர்க்கிள் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ரோப் கட்டிட்டு சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாமே எப்படி சொல்ல திருலிங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு சர்க்கஸ் சாகசங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நம்ம செய்யலாம். நம்மளுக்கெல்லாம் ஜம்ப் பண்ணுறப்ப உயிர் போயிடும். ஸ்கை டவர்கிட்டே வந்து கேசினோலாம் இருக்குது. நீங்கள் என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விளையாட்டுமே இங்கே வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஸ்கை டவர் கீழே அப்படியே சுற்றி வந்துகிட்டு இருக்கேன் உங்களோட பேசிக்கிட்டு. இவ்வளோ தூரம் நான் வந்துட்டேன். சிவாஜி கணேசன் வந்து இந்த படையப்பா படத்துல வந்து அந்த தூணை போய் கட்டி பிடிச்சிட்டு வருவார் இல்லையா, சரி வந்துட்டோம், நம்மளால முடிஞ்சது. ஏதாவது ஸ்கை டவர் வந்துட்டோம், அப்படி தொட்டு பார்த்துட்டு கிளம்புவாங்க. அப்படியே வாங்க, இன்னும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டோமாட்டோ ஸ்டேஷன் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து அந்த கியூன் ஸ்ட்ரீட்ல அப்படியே வாக் பண்ணி வந்தோம். இப்போ அடுத்தது நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டீங்கன்னா ஸ்கை டவர். இதுக்கு அடுத்து அப்படியே வாங்க என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே பார்த்துட்டே போகலாம். இந்த ஹோட்டலை நல்லா பார்த்துங்க. ஸ்கை டவருக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கிராண்ட் ஹோட்டல் இதோட பேர். ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்கிடுங்க எவ்வளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஏன்னா நம்மளாலாம் தங்க முடியுமான்லாம் தெரியாது. சொல்கிறேன், எல்லாம் காட்டுறேன். இந்த ஏரியாவில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாமே ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே சிபிடிக்குள்ளே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே இப்போ அதிகமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து கோன் வச்சு அதிகமான ரோடு ஒர்க் வந்து இப்போ வரிசையாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா நிறையா கோன்ஸ் இது மாதிரியே நிறையா பார்க்கலாம். நம்மளுக்கும் இப்போ வந்து பசிக்கிற மாரி ஆகிட்டு மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு இப்போ கரெக்டாக வந்து 1:45 ஆகுது. அப்படியே மதியான சாப்பாடையும் முடிச்சிருவோம். வாங்க அப்படியே போவோம். பார்த்துங்க, இப்போ இது வழியால் தான் நம்ம வந்தோம். ஸ்கை டவர் உங்களுக்கு அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதோட ஆப்போசிட்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரவண பவன் நம்ம ஊர் கடை இருக்குது. வாங்க போய்ட்டு அதில் தான் நம்ம போய் சாப்பிட போகிறோம் மதியானம். அப்படியே வாங்க சரவண பவன் நோக்கி போவோம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் நிறையா இருக்குது. பார்த்துங்க, சரவண பவன் ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே ஒரு தமிழ் வார்த்தையோட நம்ம பார்க்குறோம். அப்புறம் அவங்க எங்கெங்கே பிரான்ச் வச்சிருக்காங்கலாம் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப பேசணும்னா அப்புறம் அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க அப்படியே உள்ளே சாப்பிட போகலாம். நான் வந்து இங்கே சரவணபவனில் உள்ள ஒரு ஸ்பெஷல் பிரியாணியாக அதை தான் நான் ஆர்டர் போட்டேன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவிராவுக்கு. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க மஷ்ரூம் பிரியாணி போட்டோம். நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் போடல, வீட்லேயே அதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கரும்பு சோறு, சாம்பார், ரசம், மோருன்ட்டு. அதனால தான் சரி வாங்க நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம ஆக்லாந்து சிட்டியில் ஒன்று என்ன இருக்குங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஒரு வழியாக மதியான சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே வாங்க போயிட்டே இருப்போம். என் ஒய்ஃபு கேட்குறாங்க, என்ன சாப்பாடை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலை, வாங்க அப்படியே போவோம் அப்படின்ட்டீங்கன்னு. என்ன சொல்கிறது, நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் பேச விரும்பலை. வாங்க அடுத்ததை பார்க்க போவோம். ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு தேவாலயம் பார்க்கலன்னா எப்படி பாருங்கள், எவ்வளோ பழமையான ஒரு தேவாலயம் இங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேன்னு பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து ஏஎன்எஸ்எட் பேங்க் வந்து ஒரு பில்டிங் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு வந்து பின்னாடி தான் அந்த தேவாலயம் இருக்குது. நல்ல ஒரு மெயின் ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே வந்து இருக்குது. அது உள்ளே போகலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் நான் உள்ளே போய் பண்ணலை. ஏன்னா அதுக்கு ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்குற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துக்கிடுங்க, இந்த எவ்வளோ ஒரு பழமையாக ஒரு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ அடுத்தது ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே உள்ள ஒரு பார்க்கை போய் பார்ப்போம் வாங்க. ஆக்லாந்து சிட்டிக்குள்ளே உள்ள ஆல்பர்ட் பார்க்கு. இந்த சிலையை பார்த்துங்க, இது வந்து குயின் விக்டோரியாவோட சிலை. பாருங்க எவ்வளோ ஒரு அழகா ஒரு நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ பூரா, நீ அங்கே பார்த்தா தெரியும் அந்த ஏஎன்எஸ்எட் பேங்க் அந்த பில்டிங்கு. நம்ம அந்த பில்டிங் கீழே தான் நின்று நம்ம பேசியிருப்போம். அங்கே இருந்துட்டு அப்படியே இந்த பார்க்கும் வந்தாச்சு. இந்த பார்க்குமே ரொம்பவே பெருசு. இதை நம்ம சுற்றி காட்டணும்னா அந்த ஒரு வீடியோ பத்தாது. இதுலேருந்து நான் ஒன்று ஸ்ட்ரைட்டாக காட்டுறேன் பாருங்க. இங்கே ஒரு போர்டு தெரியுதா, ஸ்ட்ரைட்டாக பாருங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து. நியூசிலாண்டில் உள்ள நம்பர் 1 யூனிவர்சிட்டி அதுதான். ரொம்பவே வந்து ஒரு பழமையான யூனிவர்சிட்டி. உடனே நீங்கள் கேட்பீங்க, அதுக்காக நான் நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாண்டுக்குள்ள அதிகம் செலவு பண்ணி வராதிங்க. ஸோ ஏதோ லெவல் 9 கோர்ஸ்னா லெவல் 9 கோர்ஸ் காலேஜில் போட்டாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டியில் போட்டாலும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ஃபீஸில் போடுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து வந்து ரொம்பவே நல்ல யூனிவர்சிட்டி, ஆனால் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம். அதுக்காக சொல்ல வந்தேன். சரி வாங்க, இந்த பார்க்கையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கோட சேர்த்து அந்த ஸ்கை டவரோட வியூவையும் ஒரு வாட்டி பாருங்க.
எல்லாம் சுற்றி நிறைய மரம் வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது இந்த இடம். நீங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டில் படிச்சீங்கன்னா ஆல்பர்ட் பார்க்குங்கிறது ரொம்பவே பக்கம். யாராவது என்ன மாதிரி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா குழந்தையோட வந்து இந்த பார்க்கில் உட்காந்துட்டு அவங்கள வந்து காலேஜுக்கு அனுப்பி விட்டுறலாம். பார்த்துங்க எல்லாம் அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது சிட்டிக்குள்ளேயே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அவ்வளோ ஒரு அழகாக வந்து இந்த பார்க்கை வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ ஸ்லோப்பு பாருங்கள் இந்த இடம். அப்படியே அப்பா எப்படி இறங்குது பாருங்கள். சரி வாங்க அப்படியே அந்த பார்க்லேருந்து அப்படியே நம்ம வெளியாகும். வாங்க அப்படியே இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்க் பார்த்தோம் இல்லையா? சரி வாங்க எங்களுக்குள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு இருக்குது. அதை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவாங்க. இந்த பாருங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு சிட்டி கேம்பஸ் இந்த போர்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இப்படியே போனோம் அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டோட கேம்பஸ் தான் ஃபுல்லாகவே. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து ஆக்லாண்ட் சிட்டிக்குள்ளே காரில் வந்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க பே ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல காரை போட்டுட்டு கீபோர்டு மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் நம்பர் பிளேட்டை டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரத்துக்குன்னு கேட்கும். அதையும் எவ்வளோ நேரம் வேணுமோ அதை நீங்கள் ஓகே கொடுத்துட்டு இதில் கார்டை நீங்கள் டேப் பண்ணிட்டு நீங்கள் படுங்க போயிட்டே இருக்கலாம். நியூசிலாண்ட்லேயே வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாண்டு தான் வந்து நம்பர் 1 யூனிவர்சிட்டியும் கூட. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது இல்லாமல் இந்த ஆக்லாண்ட் சிட்டிக்குள்ள ஆக்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி இன்னொரு யூனிவர்சிட்டியுமே இருக்குது. அதுக்கு பேர் AUT. அதுவுமே ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான். அதை இல்லாமல் ஆக்லாண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் யூனிடெக் காலேஜ், இது மாதிரி வந்துட்டு நிறையா வந்து காலேஜஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே கூகுளில் பார்த்துங்க. ஆக்லாண்ட் சிட்டியில் இப்போ நம்ம அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு லொக்கேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அதோட நம்ம வீடியோ முடிச்சிருவோம். அங்கே இப்போ நான் ஒரு வியூ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பாருங்க தெரியுதா? இதுதான் வந்து ஹார்பர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா நார்த் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம போகலாம். இந்த பிரிட்ஜை நீங்க தாண்டிட்டீங்கனாலே ஆக்லாண்ட் சிட்டி வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படியே நீங்க பின்னாடி பாருங்க, அப்படியே பாருங்க இங்கிட்டு ரைட் அவர் தெரியுதா? இப்போ நம்ம அங்கே இருந்து தான் இவ்வளோ நேரம் வந்து அந்த சிட்டியை தான் நம்ம விளாக் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். உங்க எல்லாருக்கும் இந்த ஹார்பர் பிரிட்ஜை காட்டணும் தான் நான் இப்போ இங்கிட்டு வந்தேன். ஆக்லாண்ட் சிட்டியை வந்து இந்த விளாக்ல வந்து கவர் பண்ணியிருக்கேன். எல்லாமே கவர் பண்ணியிருக்கேனா அப்படின்னா அது கிடையாது. என்னால் முடிஞ்ச வரை தான் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து ஒரு 15% தான் நான் கண்டிப்பாக கவர் பண்ணியிருப்பேன். மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக பார்ப்போம். காற்று வேற அடிக்குது. கிளைமேட்டும் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு வியூவை பாருங்க, நல்லா அழகாக இருக்குது இந்த இடம். அவ்வளோதான். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் விரைவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.